எங்ககிட்ட 2-3 கார் இருக்கு. நாங்க போய் சட்டமன்ற உறுப்பினர் கார் கேட்க போறதில்ல. எதிர்க்கட்சி தலைவர் கிட்ட 2-3 வீடு இருக்கு. ஆனா அரசு பங்களால இருக்கிறார்ல, உடனே நம்ம கேட்க முடியுமா? மாண்பு எதிர்க்கட்சி தலைவருக்கு 2-3 பங்களா இருக்கு, அதனால அரசு துறை பங்களா வந்து கொடுக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல எல்லாம் வந்துட்டு அமைச்சர்களுக்கு வண்டி கொடுக்கல. ஆனா ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட எத்தனை காரு எத்தனை வண்டி இருந்துச்சுன்னு தெரியுங்களா? அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியுங்களா? ஒரு மாசத்துக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய் வச்சுட்டு 10-15 கார் எப்படி எடுக்க முடியும்? அவங்க என்ன பிசினஸ் பண்ணாங்க? அரசியல்ல மட்டும் இருக்காங்களா? மக்கள் சேவை மட்டும் செஞ்சாங்களா? இல்ல தொழில் பிசினஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சாங்களா? இப்படின்ற கேள்வியெல்லாம் ஏன் எழுப்பல அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. என்டிகே ஆமக்குஞ்சு நண்பர்களுக்கு மட்டும் இல்ல, இந்த டிவிகே ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேள்வி வைக்கிறேன். இப்ப ஊழல் லஞ்சம் எங்கேயுமே வாங்க முடியாது, புரியுதுங்களா? அப்ப வருமானம் வந்துட்டு கவர்மெண்ட் மூலியமா என்ன வருமானம் வருது அதை வச்சு மட்டும்தான் இந்த எம்எல்ஏ ஓட்டணும். அப்படிங்கும்போது இவங்களுக்கு நியாயப்படி செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா தான் அவங்க இந்த ஊழல் லஞ்சம் வாங்குறதுக்கு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தேவையானது கோரிக்கையை வைக்கும்போது அந்த தேவையை முதலமைச்சர் அவர்கள் பூர்த்தி செய்யறாருன்னு நினைச்சு நியாயமா மக்களுக்காக சேவை செய்வாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. அதை விட்டுவிட்டு சும்மா கண்டதை கதறிக்கிட்டு இருக்கீங்க. எம்எல்ஏ உடைய வார்டு கவுன்சிலரா இருக்கவங்க என்ன பண்ணாங்க, எப்படி இருந்தாங்கன்றது தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்ன தலைவா இப்படி பேசுறீங்க? வார்டு கவுன்சிலரை கூட விடுங்க, இந்த டிஎம்கேவை சேர்ந்தவங்க ரொம்ப க்ளோஸா இருக்கவங்கலாம் பார்த்தா லம்பா அமௌண்ட் வரும். இப்பயும் நம்ம பசங்கள்லாம் இருக்காங்க, அப்படி என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, நானும் கண்ணார பார்த்துருக்கேன். அதனால இல்லாத நாடகத்தெல்லாம் போடாதீங்க. இப்போதான் வந்துட்டு என்னமோ இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு. எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது, கெட்ட விஷயமும் நடக்குது, இல்லைன்னு சொல்ல, நல்ல விஷயமும் நடக்குதுல்ல. மனசார ஏத்துக்கிறதுக்கு பாருங்கய்யா. நன்றி.